இன்னைக்கு லைவ்ல என்ன வந்துச்சுன்னா, மாயா வந்து பூர்ணிமாட்ட என்ன சொல்றாங்க, "நீ விஷ்ணுவ வந்து லவ் பண்ற மாதிரி நடி. ஆனா நிஜமாலுமே லவ் பண்ணிடாத. ஏன்னா விஷ்ணு வந்து ரொம்ப மோசமான ஆளு. நம்மகிட்ட வந்து அர்ச்சனா, விசித்ரா அவங்கள பத்தி, தினேஷை பத்திலாம் தப்பு தப்பா பேசுறான். அதே மாதிரி அவங்க கிட்ட போய் நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசுறான். அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு" அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி தாங்க விசித்ராவும் அர்ச்சனாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. யாரை வேணாலும் நம்மலாம் விஷ்ணுவை மட்டும் நம்பவே கூடாது. இங்க இருக்கும்போது பூர்ணிமா அவங்களெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே போய் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கான். இது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளை வந்து அவன் கேனையன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனா சொல்கிறாங்க, இவரோட விஷ்ணுவோட டார்கெட் யார் தெரியுமா மேம்? விஷ்ணு, மாயா அவங்களோட நீங்கள், நான், தினேஷ் தான். தினேஷ் ப்ரோ அவங்க வெளியில் அனுப்புறதுல மெயினாக இருக்கிறாங்க. ஆனால் தினேஷ் வந்து அவங்க வெறிச்ச வேலையிலையோ குழியிலையோ விழலை. இவர் குழியில் தான் ஒருத்தராக அவங்கெல்லாம் விழுந்துட்டு இருக்கிறாங்க. அது தெரியல அவங்களுக்கு. தினேஷ் ப்ரோ ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்ட்டுங்கிறது புரியலை. போக போக தெரியுங்கிறாங்க. இதுக்கிடையில் நிக்சன் வந்து என்ன பண்ணுறாரு, இவங்ககிட்ட விசித்ரா கிட்ட வந்து சண்டை போடுறாரு. ஆனால் ஐஷு வெளியில் போகிறதுக்கு காரணம் வந்து விசித்ரா தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் ரொம்ப கேவலமான ஆள் அப்படி இப்படின்னு வாப்போங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. அர்ச்சனா கெட்டு போகிறதுக்கும் நீங்கள் தான் காரணங்கிறாரு. அதுக்கு அர்ச்சனா, நான் எந்த விதத்தில் கேட்டு போனேன் அப்படின்னு கேட்கும்போது, வெளியில் அனுப்புனதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு நாளைக்கு வெளியில் தான் போகிற, அப்போ போய் பாரு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுங்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள்.